ஏய் என்ன எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரியா இல்லையா? மாமூலி அடி வந்தாங்க அக்கா. கண்டிப்பா போறேன். நீதான் அதுக்கப்புறம் ஓடிட்ட. டேய் 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 சரிடா சரிடா. 12 மணிக்கு வந்தியா நைட்டு? 12 மணிக்கு உள்ள வந்தோன்னா பேய்தான் வந்துட்டு நான் பயந்து அப்படியே வீட்டு வரமா பண்ணி 1 மணி 1 மணியா 1:15 மணியாடி. எத்தனையோ மணி 12 மணிக்கு மேலதானா? ஆமா. அப்ப அதான் இதாயிடுச்சு. சரி அதான் தூக்கிட்டு ஓட்டல அப்புறம் என்ன. நான் சொன்ன ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, அது வரலாம் 1 ரூபா தரேன்ல. கஷ்டத்துல எல்லாம் இவன் எப்படி முதல்ல முடிவே அதை சொல்லு. சரியா? சரி. அது என்ன சொல்லணும் தெரியுமா? நான் சத்யா வீட்டுக்கு போய் 1 நாளைக்கு இருந்துட்டு வர பாரு சொல்ற மாதிரி. ஆனா உனக்கு போன் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதான் சரி, நீங்க வேற இந்த வயசுல இருக்கு, இந்த நேரம் வரானே. அப்பெல்லாம் இருக்கியாமா? இல்ல, அவன் சென்னைக்கு ஒரு வேலையா வரானா. சரி சரி முடிச்சுட்டான், 2 நாள் இருந்துட்டு வரேன்ப்பா அப்படின்னா. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 10 நாளைக்கு கேட்டான். உங்க வீடா இருக்கா கூட பிரச்சனை இல்லடி, சமாளிச்சிடலாம். ஆனா உங்க வீடு வசதி பத்தி அவன் வருவானா? ஆமா, தெரியும் அவளுக்கு. அப்ப நீ கூட வரணும். அவன் ஸ்டார் ரூம் தான் வேணும்பா. இன்னொன்னு சொல்லுவாங்க, நீ கூட வரணும். வந்தா தான் நம்ம நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச முடியும். நான் கூட வரேன். அவன் என்ன ஒரு சரி 1 ரூபா நீ கையில வாங்கிக்க. சரி கேளு. எங்க இந்த பிரச்சனை அவன் இது வீட்டுக்கு எப்படி அவன் அங்க அழுது சாக போய் கிடக்குறான். அப்ப கூட எங்கேயும் விட்டு போக மாட்டேங்கிறான். என்ன பண்ண? போட்டுறதுல நீ சும்மாடி புண்டா. நீ ஒரு பயமா இருக்கும் உடம்பா இருக்கு. ஏற்றி யாராவது பொருள் விளக்க புண்டா இல்லையா அவனுக்கு? நீ வேற லூஸ் ஆன் பண்ணி வச்சிடாத. இல்ல இல்ல, நீ பயப்பட வாய்ஸ் மெசேஜே நான் அன்னைக்கு அடிச்சிட்டேன். அவ்வளவுதான், அப்பப்ப அடிச்சிருவேன், நான் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடு, இந்த பிரச்சனையை முடி. சரி பாண்டிச்சேரி கேட்டு வந்துட்டு எனக்கு சொல்லு. சரி. கேஷா உங்களுக்கு சொல்லவா அக்கௌண்ட்ல போட சொல்லுவா? ஐயோ கையில தான் வேணும். அக்கௌண்ட் வேணா இழுத்து தொங்க விட்டுருக்கேன். ஏன்? கேட்க மாட்டேன். நம்ம கூட எங்க இருக்கு வச்சுன்னு. எங்களுக்கு யூடியூப் காசு தான் வரும், போகும். வேற எந்த காசுமே வராது. அதனால பாத்துப்போம். சரியா? எப்படி பண்ணலான்னு சொல்லு. அது நான் சொல்றேன். சரியா? ஃப்ரீ ஆயிட்டு வர்றேன். நான் வந்துருப்பேன் ஆபீஸ்க்கு. பேசி திரும்பி வர்றேன். கேட்டு எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். இது கன்ஃபார்ம் தான், நீ சொன்னா கன்ஃபார்ம் தான். அது சரிடி. நீ என்கொயரி போகணும். போயிட்டு அப்படி சொன்னா பிரச்சனை முடிஞ்சு. சரியா? இப்ப போயிட்டு எப்போ வருவ? ஒரே நாள் தான். நீ போறது வர்ற அலைச்சல் தான். நீ அங்க போய் என்ன ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விசாரிப்பாங்க என்ன ஏது எப்படி பழக்கம்னு. அது கேட்டுக்கோ. நீங்க 10:30 மணிக்கு தெரிஞ்சிருவாங்க போறதா இல்ல ஏபி போடுறதா அப்படிங்கிறது. சரியா? பார்த்துட்டு எனக்கு எதுவும் இருந்தாலும் சொல்லு. சரி. இது சிக்கன்ல போது எனக்கு போன் அடி. ஆமா ஆமா, நீ எதையும் அப்போதைக்கு பேசிடாத. சரியா? நீ எதுவும் பேசாத. நீ அவர் இருக்கும்போது எனக்கு போனே பண்ணாதப்பா. சரி. எனக்கு தெரியாதுல்ல அங்க ஆள் இருக்காரு. ஆமா ஆமா, நீ வாடு வாயிலே விட்டுறக்கூடாது. மத்ததுனா கூட பரவாயில்ல. இந்த காசுக்கே என்ன ஏதுன்னு நீ கேட்டுட்டு இருந்தியா? அப்ப ஏதாவது 1 லட்சம் வாங்கிட்டு என்ன பண்றது தெரியாம வச்சுட்டியா? நான் எங்க அம்மாட கொடுத்து வச்சிருவேன். இல்லைன்னா அந்த அவன் தங்கச்சி அக்கௌண்ட்டுக்கு போட சொல்லி அப்படியே மாத்தி விட்டுருவேன் வச்சிருக்கீங்க. சரி, நீ அதை என்னமோ பண்ணு. ஆனா எதுலயும் என்னை மட்டும் எப்பவுமே நமக்கு காசு இருக்கணும். அவன் 1 லட்சம் 2 லட்சம் யாரையாவது கொடுத்து சேர்த்து வைக்கணும். புரியுதா? அவன் நம்ம சொன்னோம்ல, அவன் அந்த இருந்து வராமங்களுக்கு சென்னையில ஏதோ மீட்டிங்கா முடிச்சுட்டு நான் அங்க வர சொல்றியா அப்படின்னா. சரி, நான் சொன்னல அவன் ரொம்ப பயந்தவங்க முடியாது. சரி, ஹோட்டல்ல தான் அவன் பெரிய பாண்டி ஹோட்டல்ல தான் போவான். பாண்டி ஹோட்டல் எவ்வளவு பெரிய ஹோட்டல். சரி, அவங்க பேசி வந்துட வேண்டியதானே. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய விஐபி வர இடம் வந்து. சரியா? ஓகேனா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதாவது டேக்கப் பண்ணிட்டு ஓடிச்சு. சரி, நான் தான் இருக்கேன். சரியா? சரி. ஆமா, நீ கூட இருக்கணும். அப்பதான் சமாளிக்க முடியும். ஏன்னா கூப்பிட்டுச்சுனா கூட நீ பேசலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி, கோயிலுக்கு ஏதாவது சொல்லிட்டு வாங்க. சரி. பார்த்து எனக்கு நான் வெயிட் பண்ணுவேன். சரியா?